ஹலோ ஜெகோஷ்னா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். டல்லா. சரி, உன் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த கிரிப்பு கூட ரொம்ப அழகாக இருக்கே. யார் இதெல்லாம் அடுக்கி வச்சா? அழகாக இருக்கு. சரி, ஏன் ரொம்ப டல்லாக இருக்க? இங்கிலீஷில் கிறிஸ்மஸ் பற்றி எஸ்ஸே எழுத சொல்லிட்டாங்க. என்ன எழுதுறேன்னு கூட தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன். ஷியோர், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். சரி, கிறிஸ்மஸ்னால் என்னதுன்னு நீ யோசிக்கிற, நீ என்ன நினைக்கிற? இதோ இங்கே பாரு, கிஃப்ட்டு, பேபிஸ், சாண்ட்ரா, கிறிஸ்மஸ் ட்ரீ, பேபிஸ், இந்த மாதிரி ட்ரம்மு, கிறிஸ்மஸ் ட்ரீ, டெக்கரேஷன். அதுதான் பின்ன. எனக்கு கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. உனக்கு ட்ரூ கிறிஸ்மஸ்னால் என்னதுன்னு தெரியல. வா, நம்ம என் சோஃபாக்கு வரியா? நம்ம அங்கே உட்காந்து உன்னை பேச. கொஞ்சம் எனக்கும் ட்ரூ கிறிஸ்மஸ் ஷேர் பண்ணுறியா? கொஞ்சம் எனக்கும் ட்ரூ கிறிஸ்மஸ் ஷேர் பண்ணுறியா? ஷியோர் ஜோஹோ. சரி, ட்ரூ கிறிஸ்மஸ்னால் ஃபஸ்ட்டு நம்ம ஏசப்பா நம்மளை க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப நம்ம சின் இல்லாமல் க்ளீனாக நம்ம இருந்தோம். ஆனால் சின் வந்ததுக்கப்புறம் நான் எல்லாமே பேடாக இம்பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு. ட்ரூ கிறிஸ்மஸ்னால் என்னதுன்னு நீ யோசிக்கிற? ட்ரூ கிறிஸ்மஸ்னால் ஃபஸ்ட்டு ஏசப்பா நம்ம க்ரியேட் பண்ணும்போது நம்ம க்ளீனாக இருந்தோம். இப்போ சின்னால் ரொம்ப இம்பர்ஃபெக்ட் ஆகிட்டோம். அதுக்காக ஏசப்பா யோசிச்சாங்க, என்னோட பிள்ளைங்க நரக்கத்துக்கு போகக்கூடாது, என் பிள்ளைங்க செத்து போகக்கூடாது அப்படின்னு காடு யோசிச்சுட்டே இருந்தாங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது காடுக்கு ஒரு பிளான் வந்துச்சு. நான் என் குமாரனே அனுப்புகிறேன், என் பிள்ளைங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு யோசிச்சாங்க. காடோட லவ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக காடோட லவ் இருந்துச்சு. அப்போ அவர் நினச்சாரா, பரவாயில்ல, என் பிள்ளைங்க அங்கே செத்து போகக்கூடாது நடக்குது, என் குமாரனே நான் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு காடை யோசிச்சாராம், தெரியுமா? அதுக்கப்புறம் என்னதுன்னா, காட் பிளான் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு சிம்பிளான ஒரு கேர்ள், அவள் பேர் தான் மேரி, அவளுக்கிட்ட சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ஜோசப் கிட்ட கூட இன்ஃபர்மேஷன் போச்சான். ஃபர்ஸ்ட் அவள் என்ன இப்போ மேரேஜ் ஆகிறாத பொண்ணுக்கு பிள்ளை பிறகுதா, சீச்சி இவ்வளோ டிஸ்மிஸ் பண்ணாமல் நம்ம இப்போவே கட் பண்ணிடலாம் அந்த மாதிரி அவர் யோசிச்சாராம் ஜோசப். அப்போ காட் அவங்களோட ட்ரீமில் உண்மையிலே அது காடோட வில் தான் அப்படின்ட்டு ட்ரீமில் ஏஞ்சல் ஜோசப்க்கு சொன்னாராம். அப்படி தான் ஜோசப் அண்ட் மேரி மேரேஜ் ஆகி அவங்களுக்கு பேபி கிடச்சிட்டான். பேபி ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். ஏன்னா ரூம் எங்கேயுமே கிடைக்கல, ஒரு சாதாரண ஒரு மேஞ்சரில் தான் அவங்களுக்கு ரூம் கிடச்சிட்டோம். அதனால இந்த இதில் நீ என்ன படிக்கணும்னா, காடோட லவ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் நம்மளை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணனால தான் அவர் ஒரே பேரன் குமாரனே நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். தெரியுமா ஜோகிருஷ்ணா? அப்படியா? ஆமாம். ஓகே, நீ சொன்னது கண்டிப்பாக நான் எழுதுவேன். ஓகே, நீ சொல்கிறது நான் கண்டிப்பாக எழுதுவேன். தேங்க்யூ ஸோ மச். கிறிஸ்டினா, கிறிஸ்டினா ரொம்ப தேங்க்யூ. நான் கிறிஸ்மஸ் ட்ரீ கிரிப்பெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ட்ரூ ஃபாஸ்டிங்கோட மீனிங் தெரியவே இல்லை. ட்ரூ கிறிஸ்மஸ் இது ரொம்ப தெரியவே இல்லை. சொன்ன கதை ரொம்ப நன்றி கிறிஸ்டினா.
ரொம்ப வெல்கம் ஜோஷ்னா. உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குல. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை கிறிஸ்டினா, தேங்க்யூ ஸோ மச். சரி வா, நம்ம வந்து இந்த கிரிப் அடிக்கலாம். கிரிப் அடிக்க. ஸோ முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேரியும் ஜோசஃபையும் அடுக்கி வச்சிடலாம். மேரி அண்ட் ஜோசப் டுகெதராக இருக்கா. இதுதான் காட்ஸ் ஒன்லி சன். அதுக்கப்புறம் இன்னும் நான் சொல்லவா, ஏசப்பா பிறக்கும் போது நிறையா ஏஞ்சல்ஸ், இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நிறையா பேர் ஏசப்பா வந்து வர்ஷிப் பண்ணி அழகழகான சாங்ஸ் பண்ணி அவரை துதிச்சாங்க தெரியுமா? அப்படியா? ஆமாம். ரொம்ப தேங்க்யூ. Bye. Thank you. Tata. Meet you next time. Merry Christmas. Merry Christmas.